ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பெரிய வெள்ளி சிறப்பு ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மொழிந்த 7 வார்த்தைகள் நமக்கு நல்லா தெரியும். அதில் ஒரு வார்த்தை தெரிந்து கொண்டு அந்த ஒரு வார்த்தைக்குள் இருக்கிற 7 முக்கியமான காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாரா. அந்த 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை, 3வது வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனம். யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் உரைத்த 7 வார்த்தைகளில் சிலுவையில் 3வது வார்த்தைங்க. சிலுவைக்கு அருகே நின்ற தாயை பார்த்து, தாய் மரியாளை பார்த்து, அதோ உன் மகன் என்று சொல்ல, தன்னுடைய அன்பான சீஷன் யோவானை பார்த்து, அதோ உன் தாய் என்று சொல்லி, ஆண்டவரின் தாயாருக்கு ஒரு புகலிடத்தை கல்வாரி சிலுவையிலும் ஏற்படுத்த கர்த்தர் வல்லவராயிருந்தார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு இரக்கத்தின் சத்தம். இரக்கத்தின் சத்தம், எ க்ரை ஆஃப் கம்பேஷன். மனதுருக்கத்தின் சத்தம் அல்லது இரக்கத்தின் சத்தம் அப்படி எடுத்துக்கலாம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும் போது கூட அடுத்தவர் பேரிலே அக்கறையா இருக்கிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குதுங்க. அந்த சிலுவையில் அவரை மட்டும்தான் யோசிக்கக்கூடிய சூழ்நிலை. அத்தனை பாடு, அத்தனை கஷ்டம். அந்த சரித்திரத்தெல்லாம் நிறைய நான் வாசித்திருக்கிறேன். அப்படி சிலுவையில் தொங்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்லாம் அந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்றதுக்கு 1 மணி நேரம் ஆமாங்க. ஒரே ஒரு வார்த்தை பேசுறது, ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை கேப்பாக 1 மணி நேரம் ஆகுமா. அந்த அளவுக்கு தன் சரீரம் முழுவதையும் கூட்டி பலப்படுத்தி தான் ஒரு வார்த்தை பேச முடியுமா. சிலுவை மரணம்ங்கிறது மரண தண்டனை கொடூரமானது. பெர்சியர்கள் கண்டுபிடிச்சது. பிறகுதான் எகிப்தியர்களும் பயன்படுத்தினார்கள். பிறகு ரோமர்கள் அதிகமாக இதை பயன்படுத்தினார்கள். நான் சரித்திரத்தை ஒரு நாள் சொன்னேன் உங்களுக்கு. பெர்சியர்கள் நிலம், அக்கினி, தண்ணீர் 3ஐயும் அவர்கள் தெய்வமாக கருதினார்கள். அதை பரிசுத்தமாக கருதினார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பரிசுத்த பூமியில் இந்த மரண தண்டனை குற்றவாளி ரத்தம் சிந்தக்கூடாது, அது பரிசுத்தம் கெட்டு போய்விடும் என்பதற்காக மரண தண்டனை கொடுக்கும் பொழுது பூமியில் செய்யாமல் பூமிக்கு மேலே செய்வதற்கு அவர்கள் கண்டுபிடித்ததுங்க. இது ரொம்ப கொடூரமாக இருப்பதை பார்த்து எகிப்தில் பயன்படுத்தினார்கள். பிறகு ரோமர்கள் பயன்படுத்தினார்கள். ரோமர்கள் மிக கொடூரமான, எல்லா ராஜ்யத்தை காட்டிலும் ரோமர் ராஜ்யம் கொடூரமானது. அவர்கள் பயன்படுத்தினார். அந்த ரோம காலத்தில் தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அப்படின்னா அந்த சிலுவையுடைய பாடுகள் அத்தனை கோரமானது. அந்த பாடுகள் மத்தியிலும் அடுத்தவரை நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. தான் கஷ்டம், தான் பாடு, இதைத்தான் நினைக்கணும். அது நினைக்கிறதே முடியாது. ஆனால் அந்த நிலைமையிலும் ஆண்டவர் அடுத்தவரை நினைத்தார் என்றால் ரோமர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் தாங்க அற்புதமான ஒரு வசனம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் என்று எழுதினபடி என்றால், இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழ்ந்த பொழுது ஒரு நாளும் தமக்கு பிரியமா வாழலைங்க. அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல் உலகத்தில் அடுத்தவருக்காக வாழ்ந்து ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம் அப்பன் இயேசு தான்.
ஹல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, முதல் ஜெபமே அடுத்தவருக்கு தான் பண்றாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? ரெண்டாவது குறிப்பு கூட, வசனத்தை கூட பாருங்க, கலனுக்காக தாங்க பேசுறாருங்க. இப்படி சிலுவையிலும் அடுத்தவருக்காக, அடுத்தவரை நினைத்து வாழ்ந்தவர். மூன்றாவது வசனத்தை பேசினவர் இயேசு. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிதாவின் பிரசன்னத்தை இழக்க போறாருங்க. 4வது வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. ஏன்னா பிதாவினுடைய அந்த பிரசன்னத்தை இழக்கணும். இமைப்பொழுதில் கைவிட்டேன்னு சொன்ன வசனத்தின்படி அப்படி பிதா விட்டு விலகினா தான் இவர் ஜீவன் போகும். ஜீவன் சிலுவையில் போனாதான் உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும். அதுதானே வந்திருக்கிறாரு. ஆகவே அந்த பிதாவின் பிரசன்னத்தை இழக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. அதை இழக்கும் பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாகும். உலகமெங்கு அந்தகாரம், இருள் சூழ் இருக்கிறது. அப்படி 3 மணி நேரம் அந்தகாரத்துக்குள்ளே தொங்க இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதற்கு கொஞ்சம் முன்பு சொன்ன வார்த்தை, ஸ்திரியே அதோ உன் மகன், யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னார்னா எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கணும் அது. கவனிங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்காருங்க. அந்த உன்னதமான ஒரு நேரத்தில் தன் தாயை நினைத்து தாய்க்கு ஒரு புகலிடத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு மகனாக, மூத்த குமாரனாக இருக்கிறார் பார். ஏன்னா மரியாளுக்கு மூத்த குமாரன் இயேசு. அப்படி பொறுப்புள்ள ஒரு குடும்பத்தில், பொறுப்புள்ள ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே மரிக்கிற தருவாயில் கூட தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாருன்னா அங்கேயும் அவருடைய பூரணத்தை பார்க்க முடியுதுங்க. ஃபுல்னஸை பார்க்க முடியுது. எல்லா விதத்திலும் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா எல்லாம் பூரணம். ஹல்லேலூயா. அவர் தெய்வமாக இருக்கும் பொழுதும் செய்ததெல்லாம் பூரணம். மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து செய்த காரியங்கள் எல்லா விதத்திலும் பூரணமாய் வாழ்ந்தவர். அதுக்கு அடையாளங்க. மரிக்கிற நேரத்திலையும் தன் தாய்க்கு புகலிடத்தை செய்தார்னா அப்ப மனிதனாய் வாழ்ந்த பொழுதும் பூரணமாய் வாழ்ந்து காட்டினவர் இயேசு. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வசனத்தை சொல்லும்போது, சிலுவையில் தொங்கும்போது தகப்பன் என்று எண்ணப்பட்ட சட்டப்படியான தகப்பன் யோசேப்பு. ஆனால் அவருக்கு தகப்பன் இல்லை, சட்டப்படியான தகப்பன் அவர் உலகத்தில் வந்த பொழுது. அப்படி அந்த யோசேப்பு மரித்து விட்டார். எப்போ மரிச்சிருப்பாரு? இப்போ யோசேப்பை குறித்து கடைசியாக எங்கே வாசிக்கிறோம்னா, 12 வயசாக இருக்கும்போது தேவாலயத்தில் ஆசிரியர் மத்தியில் உட்கார்ந்து ஆண்டவர் பேசுகிறார். அங்கே பார்க்குறதோடு சரி, அது பிறகு யோசேப்பை பார்க்க முடியதில்லை என்றால் அந்த 12 வயதுக்கு பிறகு பார்க்க முடியல. இப்போ இளம் வயதிலேயே யோசேப்பு மரித்து இருக்கிறார். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46 கொஞ்சம் வாசிங்களேன். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அப்போ இந்த 12 வயசுல பெற்றோரோடு ஒரு தேவாலயத்தை வந்திருக்கிறாருங்க. திரும்பி வர அதோடு யோசிப்பை பார்க்க முடியுது என்றால் இளம் வயதிலே யோசிப்பு மரித்ததுனால தாய்க்கு ஆதரவு இல்லை. இன்னும் நீங்க பார்க்க போனீங்கன்னா மரியாளுக்கு இன்னும் குமார குமார்த்திகள் இருந்தார்கள். யோசேப்பின் மூலமாக அவர்களெல்லாம் வளரும் பொழுது மரியாளை விட்டு போய்விட்டார்கள். பிரிந்து அவரவர் குடும்பம்னு போயிட்டாங்க. இப்பொழுது ஆதரவற்ற நிலைத்தான் மரியாளுக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்த ஒரு அடைக்கலம். என்ன ஒரு அருமையான ஒரு ஆண்டோட கேரக்டர் பாருங்க. கவனிக்கணும், பெற்றோர் பிள்ளைகள் எல்லாருமே கவனிக்கணுங்க. நான் கேட்குறேன், பிள்ளைகளை பார்த்து நான் கேட்குறேன், இதெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணுங்க. ஏதோ குட் ஃப்ரைடேன்னு சொன்னால் ஏதோ நான் சிலுவை நினச்சி 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போகிறதில்ல. இந்த நிலைமையிலும் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பை உணர்ந்து ஸ்தானத்தை உணர்ந்து அந்த கடைசி நிமிஷத்திலும் அதை செய்து விட்டுக்கு ஆண்டவர் மரித்தார் என்று சொன்னால்
எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்களும் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த ஸ்தானத்தை உணர்ந்து செயல்படணுங்க. அது கொடுத்து நான் பேசுவேன். இது ஒரு அறிமுகமாக இருக்கட்டும். இப்போ அந்த கல்வாரி குறித்து 2-3 வார்த்தை சொல்லிட்டு நம்ம அந்த 7 மனிதர்களை சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கல்வாரிங்கிறது ஆண்டவருக்கு அது சாபமான ஒரு இடங்க, ஆனால் மனிதனுக்கு ஆசீர்வாதமான இடம் இல்லையா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்க வேண்டிய எழுதினபடி இயேசு நமக்காய் சாபமானார். கலாத்தியர் 3:10 வாசிக்கிறோம். என்றால் கல்வாரி என்பது ஆண்டவருக்கு அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இடம், சாபமான இடம். அவர் ஏற்றுக்கொண்ட சாபத்தினால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டான இடம் கல்வாரி. ஹல்லேலூயா! எல்லாருடைய கையை உயர்த்தி ஹல்லேலூயா! மனிதனை மோசமாக பார்க்கிற இடம் தேவனை சிறந்தவராக பார்க்கிற இடங்க. என்றால் மனுஷனுடைய அத்தனை பாவ அக்கிரமத்துக்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போன. மனுஷனுடைய பாவம் தான் தேவகுமாரனை கொலை செய்தது. தேவகுமாரனையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய பாவம் என்றால் மனிதனை மோசமானவனாகவும் ஆண்டவரை தேவனை சிறந்தவராக பார்க்கிற இடம் இந்த கல்வாரி. ஹல்லேலூயா! பாவம் நிறைந்த மனிதனும் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமும் இணைந்த ஒருவர் சந்தித்த ஒரு இடம் கல்வாரி. ஹல்லேலூயா! இல்லையா? ஆமே. ஆகவே இதை உணர்ந்து இப்போ அந்த ஒரு வசனத்தில் அந்த வசனத்தை ஒட்டி இருக்கிற 7 பேர், இந்த வசனத்தை ஒட்டி இருக்கிற காணப்படுகிற ஒரு 7 பேரை சுருக்கமாக பார்க்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நம்ம தியானம் பண்ணுங்க. ஒரு பிராக்டிக்கல் வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, ரொம்ப பரிசுத்த வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர்கள் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா! முதல் நபர் மரியாள் தான். இப்போ 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். முதல் நபர் மரியாள் தான். இந்த மரியாள் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. முதல் விசை தேவதூதன் தோன்றி, மரியாளே பயப்படாதே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு கிறிஸ்துவின் இரட்சகர் பிறப்பார், அவருடைய சிங்காசனம் அசையாது அப்படிலாம் சொல்லும் போது ரொம்ப உற்சாகம். ஆனால் இன்னொரு பக்கம் பயம். நான் கன்னியா இருக்கிறேன், என்னை புருஷனை அறியாரே. ஒரு பக்கம் உற்சாகமா இருக்குது, இன்னொரு பக்கம் பயமா இருக்குது. அப்படித்தான் மரியாளுடைய அந்த காரியம் தொடங்குது. அதன் பிறகு பரிசுத்தாவினால் பலப்படுத்தப்பட்டு கர்ப்பவதியாகி, அதெல்லாம் நமக்கு தெரியும். இயேசு வந்து பிறந்தார். 8ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்துவை குழந்தையை தேவாலயத்துக்கு முறைப்படி கொண்டு போகிறாங்க. முறைப்படிக்கு கொண்டு போய் குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணணும், பிரமாணத்தின்படி கடமைகளை செய்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அங்கே இருந்த சிமியோன் ஒரு வார்த்தை சொல்லுவார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35 கொஞ்சம் வாசிங்கள். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு அந்த வயது முதிர்ந்த பரிசுத்தவான் சிமியோன் தீர்க்கதரிசியமா சொல்றார். அந்த நேரத்துக்கு மரியாளுக்கு ஒருவேளை புரியாமல் இருந்திருக்கலாம். என்னவோ ஏதோ, என்ன பட்டயம் உருவி போகும். ஆனால் அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் தான் கொடூரமானவைகள். எப்படி பட்டயம் உருவி போகுது பாருங்க. தான் ஸ்திரீகளால் வஞ்சிக்கப்பட்டேன் என்று கருதின ஏரோது பெத்லெகேம் சுற்றிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரையும் கொலை செய்தார். இவர்கள் வீட்டையும் பட்டயம் தேடி வரும்பொழுது ஆண்டவரால் எச்சரிக்கப்பட்டு குழந்தை தூக்கி கொண்டு எகிப்து தேசத்துக்கு ஓடி போனார்கள். முதல் பட்டயம் அது. அடுத்து ஒரு கன்னியா இருக்கிற கர்ப்பவதியானால் என்று
கேள்விப்பட்டு நிந்தை, அவமானம், போராட்டம் அத்தனையும் நடக்கிறது. இது எல்லாத்தோட மோசமான பட்டயங்க. அதன் பிறகு நாசிரத்துக்கு வந்துடுறாங்க. நாசிரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தான் நேசித்த அன்பு குமாரன் ஆண்டவர் இயேசுவை அந்த சொந்த ஊராரே மலைக்கு மேல் கொண்டு போய் அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படியாக இழுத்துக்கிட்டு போறாங்க. பெற்ற தாய்க்கு எப்படி இருக்குங்க? மரியாள் உண்மையில ஒரு நல்ல பரிசுத்தவாடி, தெய்வத்துடைய தாய் இல்லையா? அந்த ஊர் கட்டப்பட்ட அந்த மலை மேல் கொண்டு போய் தலைகீழாய் தள்ளிவிடும்படியாக கொண்டு போறாங்க. நீங்க லூக்கா 4ஆம் அதிகாரம் 29 கொஞ்சம் வாசிங்க. எழுதிருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார். அப்படி இழுத்து கொண்டு போகும்போது பெற்ற தாய்க்கு எப்படி இருந்திருக்குங்க? அங்கே ஒரு பட்டயம் ஆத்துமாவை உருவி போகிறது. இப்படி நிறைய பட்டயங்கள் மரியாளுடைய வாழ்க்கையிலங்க. இப்போ இங்க ஒரு பட்டயம் வந்திருக்கு பாருங்க. சிலுவைக்கு வந்து சிலுவையில் ஆண்டவர் இயேசு தொங்குகிறார். சிலுவைக்கு அருகே வந்திருக்கிறாங்க. தன் சொந்த குமாரன் சிலுவையில் தொங்குற காட்சி ஒரு தாய்க்கு எப்படி இருந்திருக்குங்க? அத்தனை கொடூரம். அந்த நேரத்தில் இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வருவார்னு எதிர்பார்க்கிறாங்க. இவர் தேவகுமாரன், அவருக்கு நல்லாவே தெரியும். பிறப்பில் இருந்து தேவத்துவம் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மனசில் வைத்திருந்தால், இருதயத்தில் வந்து சிந்தனை பண்ணினாலும் பார்க்குறோம். அப்படி இந்த நேரத்தில் அவர் மேசியாவாக சிலுவையிலிருந்து இறங்கி வருவார்னு பார்த்தா இன்னொரு கடைசியாக ஒரு பட்டயம் வருது, ஸ்திரியே. அப்படி எப்படி இருக்குங்க? தாயே கூட பரவாயில்ல, ஸ்திரியே அதோ உன் மகன் என்று ஒரு இறுதியில் ஒரு பட்டயம் ஆத்துமாவை உருவி போகிறது. ஆண்டவர் ஏன் ஸ்திரின்னு சொன்னா 2 இடத்துல, ஒன்று காணா ஒரு கல்யாணத்தில் சொல்லுவார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இங்கேயும் அப்படி சொல்ற ஸ்திரி. ஏன்னா என்னதான் மரியாள் பெற்றெடுத்த குமாரனா இருந்தாலும் அவர் தேவகுமாரன், பிதாவின் செல்ல பிள்ளை. இவரின் நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிற பிதா சொன்னதுனால் பிதாவின் குமாரன் அவர். உலகத்தில் வருவதற்கு ஒரு பாத்திரம் மரியாள். ஆகவே அற்புதம் செய்தாலும் சரி, சிலுவையில் ரட்சிப்பு நிறைவேற்றினாலும் தேவகுமாரனாக இருந்து பிதாவின் குமாரனாக இருந்து தான் அதை நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். அங்கே மரியாளின் குமாரனாக இருந்து கானாவூர் கல்யாணத்தை அற்புதம் செய்ய விரும்பல. அதே போல சிலுவையிலும் மரியாளின் குமாரனாக இருந்து ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்ற முடியாது. ஆக ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்றுவதற்கு அவர் தேவகுமாரனாகவே இருந்து பிதாவின் சுத்தமே செய்யணும். ஆகவே இந்த மாம்ச உறவு அங்கு துண்டிக்கிறார். பார், எங்கெல்லாம் மாம்ச உறவு வருகிறதோ, மாம்ச உறவு ஆக தெய்வ உறவோடு மேற்கொள்ள நினைக்கிறதோ அங்கெல்லாம் அதை கட் பண்ணுவார். என்ன ஆண்டவருடைய டீச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு அநேக பாடங்கள் உண்டு. என்னத்தான் தேவனா மனுஷனா, தாயா ஆண்டவரா, தகப்பனா ஆண்டவரா என்று வரும்பொழுது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணுங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணணும், நேசிக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவரா தகப்பனா, ஆண்டவரா தாய் என்று வரும்பொழுது ஆண்டவருக்கே முதலிடம் கொடுத்து அவரைத்தான் உயர்த்தணுங்க. அதை இந்த சிலுவையில் கர்த்தர் காண்பிக்கிறார். ஆண்டவரை மீறி இந்த உலகத்தில் யாரும் நேசிக்கூடாது. நமது நேசம் அன்பு எல்லாம் முதலிடம் ஆண்டவருக்கு தான். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஊழியத்துக்கு வருவது நிமித்தம் பகைக்குத்தான் செய்யும். ரட்சிப்பு நிமித்தம் மாமியார் பறைக்க செய்வார்கள். மாமிக்கும் மருமகளுக்கும் பட்டயத்தை உண்டாக்க வந்தேன்னு சொல்றாரு. பிள்ளைக்கும் தாய்க்கும், மாமிக்கும் மருமகளுக்கும் நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை என்று சொன்னால் தேவனா தாயா?
தேவனா தகப்பனா, தேவனா சகோதரனா, தேவனா நண்பனா என்பது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவரையே உயர்த்துங்கள். ஸ்தோத்திரம், தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தாய் தகப்பனை கைவிட்டுன்னு இல்லை, முதலிடம் ஆண்டவருக்கு. அது ஆண்டவங்க காட்டுறாங்க மரியாள் மூலம். இப்படி கடைசி பட்டயம் உருவுது. இப்போ ஒரு விஷயத்தை இதுலேருந்து உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு மரியாள் மூலம் எந்த அளவுக்கு மரியாளுக்கு சிலாக்கியங்கள் பிரிவிலேஜஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு பாடுகளும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருந்தது இல்லைங்களா? இயேசுவின் தாய் மிகப்பெரிய பிரிவிலேஜுங்க அது இல்லைங்களா? யாருக்கு கிடைக்கும்? அதான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள்னா அத்தனை உலகத்திலே உன்னதமான ஒரு பதவி அது. தேவகுமாரனின் தேவ உலகத்தில் வருவதுக்கு ஒரு தாய் இங்க பார்த்தோம். அத்தனை பெரிய ஒரு சிலாக்கியம். அதே நேரத்தில் பட்டயம் என்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பட்டயம் என்கிற ஒரு பொறுப்பு, பட்டயம் என்கிற பாடுகள் உபத்திரவங்களை மரியாள் சந்திக்கத்தான் வேணும். ஆகவே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எத்தனை தான் நமக்கு மேன்மை இருக்கலாங்க, ஆனால் அதோட பொறுப்புகளும் இருக்கிறது. கவனமாக வாழணும். ஹல்லேலூயா. ஒரு இடத்தை காட்டி அடுத்த குறிப்பு என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். மோசேக்கு அத்தனை சிலாக்கியங்கள் இருந்தது இல்லையா? எத்தனை பெரிய தலைவருங்க, அதெல்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு சொல்லணும். அவ்வளோ பெரிய சிலாக்கியம் இருந்தும் அவருக்கு இருந்த பொறுப்பு அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாராங்க. கலகக்காரரே அப்படின்னு பேச வேண்டிய இடத்துல கலகக்காரரேன்னு சொல்லி அடிச்சுட்டார் கண்மலை. கர்த்தர் சொல்லிட்டு நீ கானானுக்கு போக மாட்டப்பா. நீங்க உபாகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, கெஞ்சி பாருங்க, ஆண்டவரே 40 வருஷத்துக்காக தாங்க எடுத்துட்டு வந்தேன், தயவு செய்து போய் பார்க்குறோம், கொஞ்சம் விடுங்க. பேசாது, இதை குறித்து இனி பேசக்கூடாது, பேசாத, அப்படியே இருக்குங்க. அதில் இதை குறித்து இனி என்னிடத்துல ஒன்று பேசக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாரு. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு சிலாக்கின்ற அந்த அளவுக்கு நமக்கு பொறுப்பு, அதனை உணர்ந்து உலகத்தில் வாழணுங்க. ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னால் சிலாக்கியம் தான் நமக்கு உலகத்திலேயே. ஆக நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை போல அதுக்கு ஒப்பானவர் ஒருத்தரும் இல்லை. அதே நேரத்தில் பொறுப்புகள் இருக்கிறது. வாழுகிற வாழ்க்கை, பேசுகிற பேச்சுகள், எல்லா விதத்திலையும் நமக்கு நிறைய பொறுப்புகள் உணர்ந்து உலகத்தில் தேவ பிள்ளைகள் கவனமாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை மரியாள் வாழ்க்கை நம்ம பார்க்குறோம். ஆகவே தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். அதே நேரத்தில் சிலாக்கியங்கள் இருக்கிறவங்க கவனமாக உலகத்தில் வாழுங்கள். ஹல்லேலூயா. 2வது நபர் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். 2வது மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாளும் இந்த வசனத்தை பேசும்பொழுது ஆண்டவர் சிலுவைக்கு அருகே இருந்த நபர்களில் ஒருவள் இந்த மகதலேனா மரியாள். பகலில் சிலுவைக்கருவே இருந்தால் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அதிக இருட்டிலே கல்லறை கருகேவும் இருந்தவள் இவள் தான். கல்வாரியில் கடைசி வரை இருந்தவள் இவள் தான். கல்லறையில் முதலாளாக இருந்தவள் இவள் தான். அந்த அளவுக்கு இவள் ஒரு விசேஷமான கேரக்டர். இவளுக்கு அப்படி என்ன சார், அப்படி என்னங்க அவசியம்? இந்த இயேசுநாதருக்கு சொந்தக்காரியாவா அல்ல சீஷியா? இந்த அளவுக்கு ஒரு ஸ்திரியாக இருந்து கொண்டு கல்வாரி கொடுமையான காட்சி மத்தியில் அந்த பகல் நேரத்தில் கடைசி வரையில் இருக்கவும் அதிக இருட்டோடு கல்லறைக்கு போயிருக்கக்கூடிய அளவுக்கு மகதலேனா மரியாள் செயல்பட்டான்னா என்ன காரணம்? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் எண்ணப்பட்டவளும் இருந்தாள். அப்ப இவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை கர்த்தர் விரட்டினார். ஒரு பிசாசு பிடிச்சாவே அந்த மனுஷன் நிலைமை ரொம்ப கஷ்டம். சில நேரம் இவனை தண்ணீரில் தள்ளுகிறது, சில நேரம் அக்னியில் தள்ளுகிறது. அப்படி தகப்பன் வந்து கெஞ்சி அழறான் ஏசாப்பாகிட்ட. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 7 பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று சொன்னா இவன் நிலைமை அவ்வளோ பரிதாபம். பிசாசினால் அடிமைப்படுத்தப்பட்டு வாட்டி வதைக்கப்பட்ட இவளை இயேசுநாதர் இறங்கி 7 பிசாசுகளை விரட்டி விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. அந்த அன்பு நிமித்தம், நன்றி கடமை நிமித்தம் கண்ணீரோடு சிலுவைக்கு அருகே நின்றவள் மகதலேனா மரியா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கவனிக்கிறேன். ஒரு காலத்தில் நீங்களும் நான் கூட பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், பிசாசின் கிரிகளுக்கு அடிமையா இருந்தோம். இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் பலவிதமான அடிமைத்தனத்துக்கு இருந்த நம்ம. ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையா இருக்கிறான். பிசாசின் கிரியை நிமித்தம் அநேக காரியங்களுக்கு அடிமையா கிடந்த நம்ம. பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, விக்கிர ஆராதனைக்கு அடிமை, பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம கிடந்தோம். நம்ம எல்லாம் கர்த்தர் இயேசு ஒரு நாள் ரிலீஸ் பண்ணி விட்டாரே. உண்மைதானங்க? உண்மைதானே? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசி. 1-2-3 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்பா பிசாசுக்கு ஏற்றபடி நடந்தோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோமே. மகதலேனா மரியாள் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருந்திருக்கிறோம். 7 பிசாசு இல்லை, 70 பிசாசு பிடிச்ச ஆளும் இருந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. அந்த நாளை தான் நினைச்சா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது நம்ம, இல்லைங்களா? நம்ம அதெல்லாம் நினைக்கிறது இல்லை, இல்லைங்களா? அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு இருக்கிறது தான் பெருமை பேசணும் நம்ம. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்துங்க, நாம் பலனற்றவர்களாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 6 வாசிச்சு. என்ன பலனற்றவர்களாய்? நம்மை நாமே பிசாசையும் பிடிந்து விடுதலையாக்கி கொள்ள பலனற்றவர்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்ள பலனற்றவர்கள், சாபத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்ள பலனற்றவர்கள், பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள பலனற்ற நமக்கு முடியல. அப்படித்தான் இருந்தோம். அப்படி இருந்த நம்மை இயேசுநாதர் அவரே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டார்னா மகதலேனா மரியாளை காட்ட அதிகமாக நன்றி செலுத்த வேண்டியது நம்ம தான். ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தாமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது குறித்து சொல்லும்போது, இந்த விடுதலை குறித்து சொல்லும்போது வேற 2 வசனம் ரொம்ப அருமையான வசனம். அப்போஸ்தலர் 26:18. அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அப்ப இந்த ரட்சிப்பு, இந்த விடுதலைங்கிறது இருளை விட்டு ஒளிநடத்துக்கு வந்த அனுபவம். ஒரு காலத்துல அந்தகாரமாகவே இருந்தோமா, இருளுக்குள்ளே மட்டும் இல்லைங்க, இருளுக்குள்ள இருக்கிறது வேற, இருளாகவே இருக்கிறது வேற நம்ம, இல்லையா? அதான் எபேசியர் இதெல்லாம் வருதுங்க. ஒரு காலத்து இருளுக்குள்ள மட்டும் இல்லையா, நம்ம அநேகர் இருளாகவே இருந்தோம். வாழ்க்கையே இருள் தான். நம்ம தற்கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா, நான் நினைக்கிறேங்க 100 முறை தற்கொலை பண்ணியிருக்கணும் நம்ம, இல்லைங்களா? அப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளோ, இருளுக்குள்ளோ, அந்தகாரத்துக்குள்ளோ விடுதலை பெறுவதற்கு வழி இல்லாமல் கிடந்த நம்மை ஒரு நாள்
ஒளியாக இயேசு நம்மை சந்தித்தார், நம்மை விடுதலையாக்கினார். இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றார். எத்தனை பாக்கியசாலிகள்! அப்ப மகதலேனா மரியாதை விட ரொம்ப நன்றி செலுத்த வேண்டிய நம்ம தான். இப்பதான் கொஞ்சம் பேருக்கு உணர்வே வருதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி தெரியாமல் அலைந்த உலகத்துல, பாதை தெரியாத ஆட்டை போல இருந்த அந்த உலகத்துல சோத்திர விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை போல தன்னை காயப்படுத்தி கொண்டான். அடுத்தவனை காயப்படுத்தின விலங்குகளை உடைத்து கொள்ள முடியவில்லை. அவனால விடுதலை பெற முடியாம சுடுகாட்டுல இருந்தான். அப்படித்தான் இருந்தோம் நம்ம. ஆனால் ஆண்டவரே வலிய வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டாருன்னா எத்தனை பாக்கியசாலிகள் நம்ம எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வார்த்தை கொலோசியர் 1:13. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பாத்தீங்களா, இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம், பிசாசின் ராஜ்யத்தில் இருந்தோம். நம்ம ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லைங்க, நம்மை வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ளே, குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தாருங்க. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா என்றால் அவ்வளவு பாதுகாப்புக்குள்ள வைத்து விட்டார். நம்ம இனி சத்துரு தொடாம, பிசாசு தொடாம, பலத்த பாதுகாப்புக்குரிய பலத்த கோட்டைக்குள்ளே நம்ம எல்லாம் கர்த்தர் வைத்தாருன்னா எவ்வளோ நன்றியா இருக்கணும் நம்ம, இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம சுகமா இருக்கிறோன்னா நம்ம பலம் ஞானம் கிடையாதுங்க. ஆண்டவர் இயேசுவே நமக்கு பக்கபலமா இருக்கிறார், பாதுகாப்பா, ரத்தமே நமக்கு கோட்டையா இருக்கிறது. ஆகவே தான் நம்ம சுகமா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் என்றால் மகதலேனா மரியாதை காட்டிலும் அதிகமாய் நம்ம தான் நன்றி உள்ளவர்களா இருக்கணும்ங்கிறத நம்ம இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே எப்போவுமே கல்வாரி மறக்காதீங்க. நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த அற்புதமான நாளை மறக்காம நன்றி செலுத்துங்கள். ஏதோ குட் ஃப்ரைடே இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, தினந்தோறும் தினந்தோறும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆக இப்படி அவள் வந்து நேரடிய பிசாசுக்குள்ள, நிறைய பேர் நேரடிய பிசாசு அடிமைத்தானது கூட இருந்தாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அநேக ஆவிக்குரிய இருளுக்குள்ளே நம்ம கடந்தோம், நம்ம எல்லாம் ரிலீஸ் பண்ணி நல்ல சமாதானத்தை கொடுத்து இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறா. அதுக்கு நன்றி செலுத்தி கல்வாரி நம்ம மறக்காம இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மகதலேனா மரியாள் ஆண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நன்றி காணிக்கை செலுத்துதான் சிலுவைக்கு அருகே வந்திருந்தாள். ஹல்லேலூயா. நல்ல கையை வைச்சாமே. மூன்றாவது அதே 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அவருடைய தாயின் சகோதரி மரியாளின் சகோதரி யாருன்னு கேட்டீங்கன்னா சலோமி. அவளுக்கு பேர் சலோமி. இந்த சலோமியும் கல்வாரிக்கு அருகே நின்று கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளின் சகோதரி மட்டுமல்ல, யோவான் யாக்கோபுடைய தாய், செபதேயுவின் மனைவி. யோவான் யாப்புடைய தகப்பனார் செபதேயு, இப்போ தாயார் சலோமி. இப்படி யோவான் யாக்கோபின் தாயாகிய சலோமியும் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அப்படி நின்று கொண்டிருந்தாள்னா அவளை குறித்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருக்குதுங்க. அதுதான் நமக்கு இந்த வசனத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20 சில வார்த்தை வாசிங்களேன். மத்தேயு 20:20 இருந்து. அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரோட கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் வலது வாரிசத்திலும் ஒருவன் உமது இடது வாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதித்திரமாக, நீ கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. என்னன்னே உனக்கு தெரியலையாமா? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று நீங்க பெற முடியுமான்னு கேக்குறாரு. என்ன சொல்லுங்க? அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். கூடும். அப்படியா? ஓஹோ, என் ஸ்தானத்தை நீ பெற முடியுமானே?
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியத்தை சொல்லி அனுப்பிடுறார். இப்போ இதை மட்டும் மனசில் வைங்க. இந்த சலோமி தன்னுடைய குமாரலாகிய யோவான் யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் சிங்காசனத்தில் வரும்பொழுது ஒருத்தனுக்கு வலது பக்கத்தில் இன்னொருத்தனுக்கு இடது பக்கத்தில் நீ என்ன தரணும்? என்ன சுயநலம் பார்த்தீங்களா? அப்போ மற்றவங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க. எல்லாரும் கோபப்படுறாங்க. நீங்கள் வாத்து பாருங்க, அத்தனை பேருக்கும் கோபம் நியாயம் தானே இல்லைங்களா? இருந்தாலும் இந்த அம்மா கொஞ்சம் ஓவர் தான். வலது பக்கத்தில் ஒருவனுக்கும் இடது பக்கத்தில் ஒருவனுக்கு நீ இடம் தர வேண்டும். ஆண்டவத்தினி சொல்றாரு, என் ஸ்தானம் இது பிதா கொடுக்குற ஸ்தானம். ஆகவே என் ஸ்தானத்தை பெற முடியுமா? தர முடியும்னு வேற அந்த அம்மா சொல்லுது. இப்போ பாருங்க, சிலுவைக்கு வந்து நிற்குது. ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன பாடம்? ஒரு குமாரன் உமது வலது பக்கத்தில் இருக்கணும், ஒரு குமாரன் இடது பக்கத்தில். யோவான் வலது பக்கம், யாக்கோபு இடது பக்கம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. ஆனால் என்ன நடந்தது? அதுதான் சொன்னார், என் பாத்திரம் பெற முடியுமான்னு. நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் யாக்கோபை ஏரோது கொலை செய்தான் இருக்குதா இல்லையா? வாசிங்க. அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இப்போ 2 பேர்ல ஒருத்தன் போயிட்டான், அவுட்டு. இப்ப அடுத்தது இங்க என்ன பண்றாரு? இப்போ 19 யோவான் 27. பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை உன் தாய். இப்போ யோவானை எடுத்து மரியாளுக்கு கொடுத்துட்டாருங்க. சலோமின்னு 2வது மகன் யோவான். யோவானை எடுத்து ஆண்டவர் மரியாளுக்கு மகனாக கொடுத்துட்டாரு. இப்போ 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ தனித்தவளாய் நின்றாள் சலோமி. ஏன்? சுயநலம். அவர் சித்தம் என்ன? அவர் சித்தம் தான் நடக்கணுங்க. இப்போ நம்ம சித்தம் அல்ல. ஆனால் சலோமிக்கு ஒரு சுயநலம் தன் பிள்ளைகளை குறித்து. ஆண்டவர் இப்பொழுது, நீ சுயநலவாதியாக இருக்காத, சிலுவைங்கிறது சுயநலத்துக்கே இடமில்லை, பிதாவின் சித்தத்துக்கு தான் இடம் என்று ஒப்பு கொடுத்தார். மட்டுமல்ல, அந்த யோவான் கடைசியில் அநேக பாடுகள் பட்டு முதிர் வயதிலே மரித்தார். அத்தனை பாடுகளை பட்டவர் என்று இந்த சுயநலமுள்ள சலோமிக்கு சிலுவை சொல்ற பாடம் என்னன்னா, உன் ஜெபம் சுயநலமாக இருக்கக்கூடாது, நீ சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. சிலுவை என்பது பிறர் நலம் தேடுவது தான். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் என்று எழுதினபடி சிலுவை என்பது அடுத்தவருக்காக. நமது ஜெபங்கள், நமது ஊழியங்கள், நமது விருப்பம் வெறுப்பு எல்லாம் சுயநலமாக இல்லாதபடிக்கு சோத்திரம் அடுத்த நலமாக இருக்கட்டும். அதுதாங்க சிலுவை. ஹல்லேலூயா. அதுதான் குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேன்னு அதுதாங்க. இந்த அளவுக்கு நமக்கு பாடுகள் பிரச்சனை உண்டு, அந்த அளவுக்கு மகிமை. யோவான் யாக்கோபுக்கு அப்படித்தான். அவருடைய சலோமியின் பிள்ளைகள், ஒருத்தர் முதல் ரத்த சாட்சி, இன்னொருத்தர் பாருங்க என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் வெளிப்படுத்தின விசேஷே யோவானுக்கு தானே கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆக பாடுகள் உண்டு, அதே போல் ஆளுகை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிங்கிற பாடத்தை நம்ம கற்றுக்கிறோம். சரி, 4வது நபர். இப்போ 19ஆம் அதிகாரம் 23-24. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையலில்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவகர்கள் இப்படி செய்தார்கள். இப்போ இந்த வசனத்துக்கும் 3வது வசனத்துக்கும் போர்ச்சேவகருக்கு என்னங்க சம்பந்தம்? அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொன்ன அந்த வசனத்துக்கும் இந்த போர்ச்சேவகருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை ஆண்டவர் எப்போ சொல்றாருன்னு கவனிக்கணும். நீங்க ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை எடுத்து 4 பங்காக நினைத்து, அப்படி 4 பங்காக்காம ஒருவராக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சீட்டு போடுறாங்க. இப்படி சீட்டு போற நிகழ்ச்சி
சிலுவையில் தொங்குகிற ஆண்டவர், ஒரு பக்கம் மரியாள், யோவான், சலோமி, மகதலேனா மரியாள் எல்லாம் இருக்கிறாங்க. இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது போர் சேவகர் இயேசுவின் அந்த அங்கியை சீட்டு போட்டிருக்கிறாங்கப்பா. அவர்கள் சீட்டு போடும் பொழுது கல்வாரி சிலுவையில் தொங்குகிற ஆண்டவர் அந்த அங்கியை பார்க்குறாருங்க. அந்த அங்கி எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. உண்மையான பாரம்பரியம், இதெல்லாம் கதை கிடையாது. இந்த அங்கியை மரியாள் தான் தன் குமாரனுக்காக, ஆண்டவருக்காக செய்து, இயேசுநாதர் 30வது வயதில் ஊழியத்துக்கு வரும்பொழுது இந்த அங்கியை செய்து விசேஷித்த தன் மகனுக்கு விசேஷித்த கிஃப்டாக ஆண்டவருக்கு அந்த அங்கியை போட்டு அனுப்பின அங்கிங்க. தன் கையினாலே நெய்து அந்த அங்கி தன் குமாரனுக்கு ஊழியத்துக்கு வரும்பொழுது போட்டு அனுப்பின ஒரு அங்கி இப்பொழுது ஏலம் போட்டுட்டு இருக்கிறான். அந்த அங்கியை பார்க்குறாரு. அந்த அங்கியை கொடுத்து சாய பார்க்கிறார். அவர் உள்ளம் உடைகிறது, நொறுங்கி போகிறது. ஆண்டவருடைய இருதயம் நொறுங்கி போனவரா நிர்கதியா இருக்கிற தாய்க்கு ஒரு புகழத்தை தேடுறாரு. அவ்வளோ நேசித்த ஒரு தாய். அங்கியை பார்க்கிற மரியாதை பார்க்கிறார். மரியாதை பார்க்க அங்கியை பார்க்கிற உள்ளம் உடைந்து இப்ப சொல்றாரு, ஸ்திரியே அதோ உன் மகன். யோவானை பார்த்து சொல்றார், அதோ உன் தாய் என்று புகலிடத்தை உண்டு பண்ணினார். அதற்கு இந்த போர் சேவகர்கள் காரணமாயிருந்தார். மரியாள் ஒரு மகனைத்தான் இழந்தா. ஆண்டவர் இழந்துட்டாப்போ சிலுவையில். ஆனால் ஆண்டவர் வேறொரு மகனை அவளுக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஆமே. இப்பொழுது ஒரு புதிய மகன் கிடைத்தான், புதிய ஒரு வீடும் கிடைத்தது அவளுக்கு. சும்மா விடலைங்க ஆண்டவர். அந்த அளவுக்கு ஆண்டவர் எதையும் அற்புதமாக செய்திருக்கிறார். அவர் அன்பு பார்க்கறதுக்கு சிறியன்னு தெரியுமே தவிரங்க, உள்ளம் உடைந்து நொறுங்கி தன் தாய்க்கு புகலிடத்தை கொடுப்பதற்கு அந்த ஒரு நிகழ்ச்சி காரணமாக இருந்திருக்காரு. நமது வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களில் பல பாத வழியாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் நம்மோடு பேசக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. எத்தனை பேர் கவனிக்கிறோம் சொல்லுங்க? தாய் தகப்பனை கனம் பண்ணாம, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யாம நீங்க இருக்கும் பொழுது தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற பையனை பார்க்க முடியும், நீங்க மகளை பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது உங்க உணர்வு எப்படி இருக்குது யோசிங்க. அதையும் பார்த்துட்டு இறுதியத்தை கடினப்படுத்தினா அப்ப நம்ம சிலுவைக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. நான் சொல்றேன், சிலருக்கு நம்ம தான் பாடுறோம் பேசுறோங்க, ஆனால் மருமகனே மாமியார் ஒரு சாயா நானே ஏன் நினைக்கிறது இல்ல சொல்லுங்க? எதுக்கு சார் குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம்? நம்ம கல்யாணத்தின் பொழுது ஏதோ கொடுக்கலன்றதுக்காக மாமியாரை போட்டு வாட்டி வதைக்கிற மருமகன் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் அப்படி பேசுறேன்னா, இந்த மாமியாருங்களை பேசியே எனக்கு கெட்ட பேர் வந்துச்சு நிறைய. எப்போ பாரு மாமியார் மருமகள் பேசுறாரா, இப்போ மாற்றுவோம். ஆனால் உண்மைங்க அது, நம்ம பொய்லாம் பேசலையே. எத்தனை பேர் மாமியாரை தாயார் நினைக்கிறோம், மாமனாரை தகப்பன நினைக்கிறோம் சொல்லுங்க இல்லையா? சில நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியை நம்ம இருதயத்தை உறுத்தணுங்க, இருதயத்தை தொடணும். அதாங்க கிறிஸ்டியானிட்டி. ஐயோ நான் அப்படி செய்யலையே, அந்த பையன் பாரு அம்மாவுக்கு என்ன கடமை செய்யற, அந்த பொண்ணை பாரு அப்பாவுக்கு என்ன மாதிரி கடமை செய்யுது. உள்ளம் உடையணும். அப்படி ஆண்டவருக்கு பாருங்க, அந்த அங்கேயே பார்த்த உடனே உள்ளம் உடைஞ்சி, அதுக்காகத்தான் இந்த தலைப்பு போட்டவனுக்கு எக்கரை ஆஃப் கம்பேஷன் அப்படின்னு சொல்லி, மனதுருக்கத்தின் சத்தம். அதோ உன் மகன் சொன்னார்னா அந்த இரக்கத்தின் அடிப்படையில். ஆகவே வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பெற்றோருக்கு சொல்லுகிறேன், தகப்பன் தாயை கனம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா,
ஆமே. இப்போ அந்த போர் சேவர் ஒரு சில வார்த்தை சொல்லிட்டு அடுத்த குறிப்பு பார்க்கணும். இவ்வளோ நடக்குது. இயேசு சிலுவையில் தொங்குகிறார். ரொம்ப அகோர காட்சி. இவனுங்க தான் அடிச்சிருக்கானுங்க, அப்புறம் தூஷிக்கிறாங்க, அடித்து காயம் ஆறல, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இவனை உட்கார்ந்துட்டு சீட்டு போட்டுருக்காங்க என்றால், இப்போ சிலுவையில் அறைந்தது அவன் கடமை, ராயனுடைய கட்டளை. கடமை செஞ்சுட்டு எந்த உணர்வும் இல்லாமல் சிலுவையில் அறைந்து விட்டு கடமையை செய்து விட்டோன்னு உட்காந்துருக்காங்க ஜாலியாக. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி பெரும்பாலும் அப்படித்தாங்க இருக்குது இல்லைங்களா? கடமைக்காக குட் ஃப்ரைடே இருக்குதா இல்லையா சொல்லுங்க நீங்க. கடமைக்காகத்தாங்க பாட்டு, சிலுவை பாட்டு எத்தனை பேர் உணர்ந்து பாடுறோம்? சிலுவை குறித்த பாடலை எத்தனை பேர் உதட்டளவு தான் உள்ளத்திலிருந்து எத்தனை பேர் பாடுறோம்? பெரும்பாலும் இன்னைக்கு கடமையாக போயிடுச்சுங்க. ஆராதனைகள், சிலுவையாட்டம், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் ஒரு கடமைக்காக போயிடுச்சு. நீங்கள் அவன் தான் போர்ச்சவன், உணர்வு இல்லாதவன், சிலுவைக்கு சம்பந்தம் இல்லாதவன், சிலுவைக்கு பகைஞன். நான் சொல்ற வேத வசனங்கள் தான். சிலுவைக்கு அந்நியர்கள், சிலுவைக்கு பகைஞர்கள், சிலுவையோடு சம்பந்தப்படாதான் போர்ச்சவர். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி அப்படிதான் இருக்குது. சிலுவைக்கும் கிறிஸ்தவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆக கிறிஸ்தவனுக்கு சிலுவைக்கு சம்பந்தம் இல்லாத போல வாழ்க்கை இருக்கிறது, பாடல் இருக்கிறது, ஆராதனை இருக்குது. அவன் தாங்க போர்ச்சவனா இருக்கிறான் இன்னைக்கு என்றான். இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நமக்கு சிலுவைக்கு சம்பந்தம் இருக்கணுங்க. நம்ம எதுக்காக குட் ஃப்ரைடே ஆசரிக்கிறோம் அந்த கருத்து பாருங்க. ஆக சாட்சியுள்ள ஜீவியம், சிலுவைக்கு அந்நியராயிருந்த போர்ச்சவன் மாதிரி இல்லாதபடிக்கு சிலுவையோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. 5வது, இப்போ 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ அன்பான சீஷனை நோக்கி. இப்போ 5வது நபர் யோவான். இயேசு யோவானை அதிகமாக நேசித்தார், யோவானும் இயேசுவை அதிகமாக நேசித்தார். இந்த சீசனை பொறுத்தவரையிலும் இதுதாங்க, இந்த உறவு தான் ரொம்ப ஆழமாக பார்க்கலாம் நீங்க மற்ற எல்லாரும் விட. இயேசு யோவானை அதிகமாக நேசித்தார், யோவானும் இயேசு அதிகமாக நேசித்தார். பாருங்க, தமக்கு அன்பாயிருந்த சீசனை. அப்போ ஆண்டவர் எவ்வளோ நேசித்திருக்கணும் யோவான். நீங்கள் அப்படியே நீங்கள் 13:25, யோவான் 21:20 வாசிங்க. ராபோஜனத்தின் பொழுது இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த அன்பான சீசன். அப்படி வருதா இல்லையா? நீங்க இப்போ 13:25, யோவான் 13:20. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, ஆண்டவரே, அவன் யார் என்றான். மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன்னா, ஓ, அது நீங்க நான் சொன்ன அந்த 21:20 வருது. திரும்பி பார்த்து, இயேசுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, அப்போ அன்பா இருந்தவனும். அப்போ ஆண்டவர் யோவான் அதிகமாக நேசித்திருக்கிறாருங்க, யோவானும் ஆண்டவர் அதிகமாக நேசித்திருக்கிறார். சிலுவைக்கு அருகில் இருந்த ஒரே சீசன் யோவான் தான், மற்ற யாரும் கிடையாது. எல்லாமே ஓடி போயிட்டாங்க. மார்க் 14:50 படி எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். சிலுவைக்கு அருகே இருந்த ஒரே ஒரு சீசன் யோவான் மட்டும்தான். தைரியசாலி, பேதுரு கூட இல்லை, சொன்னார் அப்படி, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே அப்படி தைரியமா சொன்னாருங்க அவர் மத்திய 26:35. ஆனா தைரியசாலி பேதுரு கூட அங்க இல்லை. ஆனால் அன்பாக இருந்த சீசன் சிலுவைக்கு அருகே வந்தான். காரணம் அன்பு தாங்க. தன பேர்ல இவர் மட்டும் வந்தாருன்னா அன்பு, அன்பு, அன்பு தான் சிலுவைக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறது, சிலுவைக்கு அருகிலே கொண்டு வந்து. எத்தனை ஆபத்து அது ரோமர்களுக்கு முன்பாக இதெல்லாம் பெரிய ஆபத்துங்க. பிரதான ஆசாரியன் ஆபத்து இது. ஆகவே தான் மற்ற சீசன் வரல. ஆனால் வந்தாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 யோவான் 4:18 தான் இன்றைக்கு சிலுவை தியானத்தின் பொழுது இது எல்லாருக்கும் இருக்கணுங்க. இப்படி யூதர்களுக்கு, பிரதான ஆசாரியருக்கு, ரோமருக்கெல்லாம் பயப்படாம அவர் வந்ததுக்கு என்னங்க காரணம்? சோத்திர வாசிங்க 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ இந்த பூரண அன்பு எல்லாம் பயத்தின் தள்ளிவிட்டு சிலுவைக்கு கொண்டு வந்து விட்டது யோவானை. ஹல்லேலூயா.
ஆமே. பார்த்தீங்களாப்பா, ஆண்டவர் உண்மையா நம்ம நேசிக்கிறோம், அன்பா நேசிக்கிறோம் என்று சொன்னா, ஆக சுவிசேஷம் அறிவிப்பதற்கோ அல்லது ஆண்டவர் திருநாமத்தை சொல்லுவதற்கோ ஊழியத்திற்கோ எதுக்குமே பயம் வரக்கூடாது. எல்லா பயத்தை புறம்பே தள்ளக்கூடிய அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்கு ஏன் வம்புன்னு வாழக்கூடாது, என்ன வந்தாலும் பரவாயில்ல என்று தன்னை தியாகம் பண்ணுகிற ஒரு அன்பு வேணும். ஸோ அதுதான் சாக்ரிஃபிஷியல் லவ், அதுதான் அகாப்பே அன்பு. அகாப்பே அன்பு என்று சொன்னால் சுயநலம் இல்லாத தியாகமான அன்பு. அந்த அன்பு தான் ஆண்டவர் எப்பவுமே போதிக்கிறாருங்க என்று சொன்னால் அப்படிப்பட்ட அன்பு தான் நமக்கு வேணுங்க. பேதுரு பார்த்தா தான் கேட்குறாரு, என் அன்பாக இருக்கிறாயா, எல்லாரும் அன்பாக இருக்கிறாருன்னா அந்த அன்பை தான் கேட்குறாரு. சோத்திரம். மற்ற ரெண்டு அன்பு கிடையாது, இந்த அன்பை தான் கேட்குறாரு. தியாகமான அன்பு இருக்குதா உமக்கு அப்படின்னு. ஆகவே அருமையான கத்திரி பிள்ளைகளே, அப்போ சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அல்லது வாழ்வதற்கு வேலை செய்ய இடத்துல நான் ஒரு கிறிஸ்டியன் சொல்கிறதுக்கு ஏன் எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும் நம்ம? ஆக எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக கிறிஸ்தவராக இருங்கள், தைரியமாக கர்த்தர் ஊழியத்தை செய்யுங்க. சோத்திரம். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. அப்படி தான் வந்துட்டாருங்க. இப்போ இதுக்கு மேலே வியாக்கியானம் வேணாம் உங்களுக்கு இல்லையா? வாலிப தம்பி தங்கச்சி படிக்கிற காலங்களில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? நியூ டெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கொடுக்குறோமே, வாங்கி கொடுக்குறது என்ன பயப்படுறீங்க? என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒன்றும் நடக்காது. கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டான். ஹல்லேலூயா. ஆறாவது, ஆண்டவர் இயேசு, சிலுவையின் இயேசு. இப்போ 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இப்போ நிர்கதியாய் நின்ற தன் தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை ஏற்படுத்தின நல்ல ஒரு குமாரனாக இயேசு தம்மை இங்கே வெளிப்படுத்துகிறார். முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கிறார். முழுமையான ஒரு தேவகுமாரனாய், முழுமையாய் ஒரு மரியாளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யக்கூடிய மைந்தனாய், தகப்பன் இல்லாத ஒரு இடத்துல மகன் இருந்து தாய்க்கு ஆற்ற வேண்டிய கடமை செய்கிற ஒரு அற்புதமான ஒரு தன்மை அப்பா அங்கே வெளிப்படுத்துகிறார். மரியாளுக்கு மகனை ஆயத்தப்படுத்தி, மரியாளுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி தன் கடமையை நிறைவு செய்தார் அப்பா இயேசு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பூலோகத்தில் நாம் தவறும் பொழுது, கடமை செய்ய தவறும் பொழுது மறைமுகமாக என்ன நடக்குதுன்னா, சாத்தான் தேவ சமூகத்தில் வந்து நின்று குற்றம் சாட்டுகிறான் இல்லையா? யோபு அப்படித்தான் சொன்னான். விருதாவாகம செவிக்கிறான், அவனுடைய ஆசை எல்லாம் எடுத்து பாரும், தொட்டு பாரும், மறுதளிக்கிறான் இல்லையோ பாரும், தூஷிக்கிறான் இல்லையோ பாரும். இது டெய்லி நடக்குதுங்க. நாம் தவறும் பொழுதெல்லாம், நம்ம பொறுப்பு ஸ்தானத்தை தவறும் பொழுதெல்லாம் சாத்தான் தேவனுக்கு முன்பாக வந்து நின்று, இந்த மகனுடைய மகன் இப்படி செய்கிறார், இப்படி சென்ற கடமை செய்யல, இப்படி என்று நம்மை குறித்து தேவனிடத்தில் குற்றஞ்சாட்டுகிறான். வெளிப்படுத்தும் விஷயத்தை வாசித்து வரோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் சகோதரர் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் இல்லைங்களா? வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்தில் சகோதரர் குற்றம் டெய்லி நடக்குதுங்க. அப்படி குற்றஞ்சாட்டுகிறவனா இருக்கிறான். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவை குறித்து ஒரு சின்ன புள்ளி கூட குற்றஞ்சாட்ட முடியாத அளவுக்கு இயேசு வாழ்ந்து காண்பித்தார். ஹல்லேலூயா. தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து 100% அவர் தனது எல்லா பொறுப்பை நிறைவேற்றினா குற்றம் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் சாத்தானுக்கு போய்விட்டார். ஆகவே தான் உலகத்தில் வாழும்போது சொல்றாரு யோவான் 14:30, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பார்த்தீங்களா என்றால், அப்படி நம்ம குற்றஞ்சாட்டப்படாதவர்களா இந்த உலகத்தில் நம்ம வாழ பிரயாசப்படணுங்க. பிரயாசப்படணும். நம்ம வாக்கு, சொல், செயல் எல்லா விதங்களிலும் இதை நீங்கள் மறக்கவே கூடாது. நம்ம தவறும் பொழுது அங்கே அது நடக்குது. நாம் மிஸ் ஆகிறோம்னா கர்த்தருக்கு முன்பாக சாத்தான் வந்து நிற்கிறான்னு அர்த்தம். சார், நீங்கள் சகரியா 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. நீ சாத்தான் யோசுவாவின் வலது பக்கத்தை வந்து நின்றான். ஏன்? அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருந்தான். அவன் இருக்குது, எனக்கு டைம் இல்லை, நீங்கள் வாசித்து பாருங்க. நீங்கள் அழுக்கு வஸ்திரம் என்பது யோசுவா ஒரு பிரதான ஆசாரியன், அங்கிருந்து வர்றான், எங்க பாபிலோன்லேருந்து
அவன் ஒரு பிரதான ஆசாரியன், செருபாபேல் யோசுவாவும். இவன் பிரதான ஆசாரிய வஸ்திரம் அந்த காலத்தை எப்படி இருக்கணுங்க, அவ்வளவு விலையேற பெற்ற அலங்காரமான வஸ்திரம் பிரதான ஆசாரிய வஸ்திரங்க. அத்தனை ஒரு ராஜ வஸ்திரத்தை காட்டி மேலானது. ஆனா அந்த வஸ்திரம் இப்ப அழுக்கா இருக்குது. என்னது, எதை குறிக்குதுன்னா, இஸ்ரவேலுடைய ஆசாரித்துவம் கெட்டு போய்விட்டது. என்னப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஆகவே ஆலயம் இல்லை, பண்டிகை இல்லை, ஆசரிப்பு இல்லை, பலிகள் இல்லை, இப்படி எதுவுமே இல்லாதனால ஆசரிப்பு இல்லை. ஆகவே ஆசாரித்தும் கெட்டு போயிருந்தது காண்பிக்கிறது அந்த அழுக்கு வஸ்திரங்க. இப்போ அந்த அழுக்கு வஸ்திரம் வந்த உடனே சாத்தான் கிளைம் பண்றான், வந்து இவர் என்னுடைய ஆளு அப்படின்னு. அதான் அதை காட்டு. வாசிக்கலாமா நீங்க அந்த சகரியா 3:1-2 வாசிக்கல. அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். பாத்தீங்களா? ஏன் நிக்கிறான் பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்னி நின்று தப்புவிக்கப்பட்டவன் கொல்லி அல்லவா என்றார். தொடர்ந்து வாசிங்க நீங்க. அப்படி அந்த ஆசாரித்துவம் கெட்டு போனதுனால அழுக்கு வஸ்திரத்தோடுறதுனால கிளைம் பண்றாங்க. என்றால் இப்போ நாம் கர்த்தர் விரோதமாக செயல்பட்டா, பாவம் செய்யும் பொழுது, கடமை தவறும் பொழுது சாத்தான் கிளைம் பண்ணுவான், இவர் என்னுடைய ஆளு, எனக்கு குறித்து அங்கே இருக்குது பாருங்க, ஆண்டவரே பாருங்க ஏன் காரியம் அவங்க இருக்குது என்று தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிறார். அப்படி குற்றம் சாட்டப்படாதபடி உலகத்தில் வாழும்பொழுது அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நான். ஹல்லேலூயா. இது அப்படியே மனசில் வச்சா சரி. ஆண்டவர் பாருங்க, எந்த விதத்திலும் குற்றம் சாட்ட முடியாது. இந்த விஷயத்திலேயும் கர்த்தர் பூரணமாய் தமது தன்மையை வெளிப்படுத்தி எல்லா விதங்களிலும் ஆண்டவர் சிலுவையில் நமக்கு திருஷ்டாந்தமாய் தன் அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுதும் பாவம் இல்லாதவராய், பாவம் அறியாதவராய், பாவம் செய்யாதவராய், பரிசுத்தராய், மாசற்றவராய், குற்றமற்றவராய் உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தார். 1 பேதுரு 2:22-23 இப்படி வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, பாடுபடும்போது பயமுறுத்தவில்லை, நீதியாய் தீர்ப்பு செய்து தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஆண்டவர் நமக்கெல்லாம் நல்ல ஒரு திருஷ்டாந்தம். இந்த குட்ஃப்ரைடே தினத்தன்று சிலுவையில் தொங்குற ஆண்டவர் நமக்கு எல்லா நிலைகளிலும் 100% திருஷ்டாந்தம். அவருடைய அச்சடையாளங்களை தரித்து கொண்டு கிறிஸ்தவர்களாய் உலகத்தில் வாழணும். சிலுவை சுமப்பது லூக்கா 9:23 ஸ்தோத்திரம். தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு அனுதினம் பின்பற்ற கடவுள்னு சொன்னார். சிலுவை என்றால் ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட், இயேசுவோடு அடையாளப்படுத்திக் கொள்வது. அதாங்க சிலுவை. குட் ஃப்ரைடேனா என்ன சார், என்னங்க என்றால் இயேசுவோடு அடையாளப்படுத்த என்னது, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய உண்மை, அவருடைய ஜெப வாழ்க்கை இல்லையா, அவருடைய ஆத்மபாரம். அப்படி அவரை போல் அவரை வெளிப்படுத்துறதாங்க ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்டுங்க. ஆகவே இயேசுவோடு அடையாளப்படுத்தி கொண்டு அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவராக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இல்லை கை வச்சாமே. கடைசி ஒரு நபர் தான் ஆச்சரியமான ஒரு நபர், அதிசயமான ஒரு நபர். சிலுவைக்கு அருகே மிக ஆச்சரியமான அற்புதமான ஒரு நபர் யாருன்னா, அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்திக்கிடுங்க. வேற யாரும் இல்லை, நம்ம தான். யாரும் கேட்க நல்லா இருந்துச்சு, இந்த நபரை கேட்கறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லைன்றீங்களா? சிலுவைக்கு அருகே நாம் நிற்கணும். நாம் சிலுவைக்கு அந்நியராக அல்ல, சிலுவைக்கு பகைஞர்களாக அல்ல, கடமைக்காக அல்ல, நாம் சிலுவைக்கு அருகே இருக்க மட்டும் அல்ல, சிலுவை சுமக்கிற கூட்டமாக இருக்க உதவி செய்வாரா. ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பு என்பது சிலுவைக்கு அருகே வருவது. ரட்சிக்கப்பட்ட பிறகு சிலுவையை சுமப்பது கிறிஸ்தவம். புரியுதுங்களா? சிலுவைக்கு அருகே வருவது ரட்சிப்பு, பிறகு சிலுவை சுமப்பதே சீசன். நிறைய பேர் நம்ம சிலுவைக்கு அருகே வரதோடு நின்றுட்டோம், சிலுவை சுமக்கிற சீசன்லாம் இன்னும் மாறல. நம்ம இந்த நாளில் இந்த குட் ஃப்ரைடே தினத்தன்று சிலுவை சுமக்கிறவர்களாய், இயேசுவை அடையாளப்படுத்துவர்களாய், அச்சடையாள உலகத்துக்கு காண்பிக்கலாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.